ஹாய் காய்ஸ், நான் அக்மல் ஜீலே. நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இன்ஸ்டாகிராம் 3D பாப்-அவுட் எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது இப்போது கொஞ்சம் ஃபேமஸான எஃபெக்ட், அது எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. அதையும் நாங்கள் எப்படி ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இருந்து நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு தான் நாங்கள் இப்போது பாப்-அவுட்டாக பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதில் ஒரு சாலிட் ஃபீல்டு ஒன்று கொடுத்துக்கோங்க. சாலிட் ஃபீல்டு ஒன்று கொடுக்கறதுக்கு இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சாலிட் கலர்னு இருக்குது, அதில் போய் பிளாக் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை கீழே வச்சுக்கோங்க பேக்ரவுண்டுக்கு. ஓகே, ஏன்னா பிளாக்கில் ஃபில் பண்ணேன்னா வந்து இது நான் டார்க் தீமில் தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது. நீங்கள் டே தீமில் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒயிட்டில் தான் ஃபில் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணுன்னா, இந்த நெக்ஸ்ட் போஸ்ட்டுடைய ஹெட்டிங் இங்கே கிளியராக விளங்குது. அதை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இருக்கிற மெட்டரெல்லாம் அப்படியே நான் கொஞ்சம் கீழே எடுத்துக்க போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது வந்து ரெக்டாங்கிள் மார்க்கி டூலில் இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் Ctrl T கொடுத்துட்டு மூவ் டூவில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுங்கள் கீழே. ஓகே, டன். டீசெலக்ட் பண்ணுறதுக்கு Ctrl D கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, இப்போ நான் இதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஐக்கன் ஒன்று நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் இது யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். சைஸ் ரீசைஸ் பண்ணுறதுக்கு Ctrl T கொடுத்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஸ்கேல் பண்ணுங்கள். ஓகே, ஓகே, நான் இந்த லோ யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே ரெட் டாட் ஒன்று இருக்குது, அதையும் நான் இங்கே டூப்ளிகேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இங்கே மேஜிக் வாண்ட் டூல் யூஸ் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ணி Ctrl C காப்பி பண்ணிவிட்டு Ctrl V பேஸ்ட் பண்ணுறேன் அதுக்கு மேலேயே. அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அதே அலைன்மெண்ட்டில் இந்த ஹார்ட்டுக்கு மேலே ஹார்ட்டுக்கு கீழே நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, டன். இந்த இமேஜை தான் நாங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்டில் பாப்-அவுட் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த அவுட்புட்டை ஒரு சிங்கிள் லேயராக வந்து நான் எடுக்க போகிறேன். அதுக்கு Ctrl Alt Shift E கொடுத்தீங்கன்னா அது ஒரு தனி லேயராக இங்கே வந்திருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் பேக்ரவுண்டை சூஸ் பண்ண போகிறோம். நான் இந்த பேக்ரவுண்ட் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போது அங்கே அவுட்புட் பண்ணீங்க அந்த லேயரை இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ஓகே, Ctrl T ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, நான் இந்த அளவு மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதை டில்ட் பண்ணணும். அப்படின்னா வந்து ஒரு இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி டிஸ்டார்ட்னு இருக்குது, டிஸ்டார்ட் இங்கே மேலே அப்படியே கொஞ்சம் தூக்கிடுங்க. இங்கே அதே மாதிரி கீழேயும், ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஸ்லைடிங் எஃபெக்ட் வந்து அந்த இமேஜுக்கு வரும். ஓகே, ஓகே, மறுபடி Ctrl T கொடுத்து லைட்டாக கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது அது பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னா, நாங்கள் இந்த டிஸ்பிளேயை செலக்ட் பண்ணணும். இந்த டிஸ்பிளேயை செலக்ட் பண்ணி தான் நான் இன்னொரு ஆப்ஜெக்டை இங்கே பாப்-அவுட் பண்ண போகிறேன் இந்த இமேஜில். அதுக்கு நான் பென் டூல் யூஸ் பண்ணுறேன். பென் டூல் யூஸ் பண்ணுறப்போ இங்கே ஷேப் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே, நான் இந்த ஸ்கேராக இதை செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்களும் பென் டூலை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு ஷேப்பை ட்ரா பண்ணுங்கள். இப்போ நான் இதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை இந்த ஆப்ஜெக்டை தான் நான் இப்போ அங்கேக்கு போர்ட் பண்ண போகிறேன். இதையும் அதே மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணுறப்போ இப்போ நீங்கள் அந்த ஷேப்பில் அதை ஃபிக்ஸ் பண்ணுறப்போ ஒபாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்க. அப்போ உங்களுக்கு பின்னால் தெரியும் எப்படி இருக்குன்னு. நான் இது மாதிரி வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் அப்படியே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுங்க. அது அப்படியே அந்த ஆப்ஜெக்டில் அப்படியே உள்ளுக்கு பேஸ்ட் ஆகிடும். ஒபாசிட்டியை முன்ன மாதிரியே 100 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதோட டூப்ளிகேட் லேயர் ஒன்று எடுங்க. டூப்ளிகேட் லேயர் எடுக்கிட்டு Ctrl+J கொடுங்க. அப்புறம் புது டூப்ளிகேட் லேயர் ஒன்று வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஸ்கேட்டரை நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு குயிக் செலெக்ஷன் டூலை தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் டன். நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இதை நான் ஒரு லே மாஸ்காக க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே செலக்ட் அண்ட் மாஸ்க் இருக்குது. அதில் நான் இங்கே பேக்ரவுண்டை நார்மலாக எட்ஜஸை நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே ஓகே, டன். இப்போ ஓகே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சரி. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஒரு ஷேடோ கொடுக்கணும். இந்த எட்ஜுக்கு ஒரு ஷேடோ. அது எப்படி கொடுக்குறதுன்னா, இங்கே நியூ லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு பாலிகான் சொல்லிட்டு ஒரு இருக்குது. அதில் நான் லைட்டாக ஒரு எட்ஜை ட்ரா பண்ணுறேன். இது மாதிரி ஓகே ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அதை ஃபில் பண்ணுங்கள். எடிட்டில் போய் ஃபில் கொடுத்துட்டு கலர் சூஸ் பண்ணுங்கள், பிளாக். ஓகே பண்ணிட்டு அதுக்கப்புறம் Ctrl+D ப்ரெஸ் பண்ணால் செலெக்ஷன் போயிடும். ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 3D எஃபெக்ட் வந்திருக்கு அந்த இமேஜுக்கு. இப்போ நான் இதுக்கு கீழேயும் ஒரு
ஷேடோ கொடுக்கணும். அதுக்கு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி black கலர், ஓகே. ஸ்கேல் பண்ணுங்கள் இமேஜ் சைஸுக்கு ஒரு மாதிரி. ஓகே, பர்ஃபெக்ட். உங்களுக்கு இன்னொன்று வேணும்னா பண்ணலாம். அதுக்கு இன்னொரு லேயர் செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் இப்போது ஒயிட்டில் ப்ரஷ் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு ஒபாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ஓகே, இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இப்போ இந்த இமேஜுக்கும் இந்த ஸ்கேட் பண்ணுறவருக்கும் இந்த பின்னால் இருக்கிற பேக்ரவுண்டுக்கும் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் காட்டுது. அதை நான் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கிரேடியன்ட் கொடுங்க. கிரேடியன்ட் கொடுக்குறப்போ நான் இதுக்கு இந்த ஆரஞ்சு கலரை யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு ஒபாசிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜுக்கும் பேக்ரவுண்டுக்கும் இருக்கிற கலர் காம்பினேஷன் கொஞ்சம் கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இப்படி ஒரு பிக்சரை நீங்களும் போஸ்ட் பண்ணலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அன்டில் தென் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பாய்.